பெரிய காட்டின் நடுவில் அமைதியாக ஓடும் ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றங்கரையில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அதில் சுவையான இனிப்பான மாம்பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அந்த மரத்தின் மேலே ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்து கொண்டிருந்தது. அது தினமும் மாம்பழம் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டிருக்கும். அதே ஆற்றில் ஒரு பெரிய முதலை வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் குரங்கு ஒரு மாம்பழத்தை கீழே போட்டது. அது நேராக ஆற்றில் விழுந்தது. முதலை அதை சாப்பிட்டது. அடடே, இது ரொம்ப இனிப்பா இருக்கே. அடுத்த நாள் குரங்கு மீண்டும் மாம்பழம் போட்டது. இவ்வாறு தினமும் குரங்கு மாம்பழம் கொடுத்தது. முதலை மகிழ்ச்சி அடைந்தது. அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர். ஆனால் அதே மரத்தில் வாழ்ந்த மற்ற குரங்குகள் இந்த நட்பை கவனித்தார்கள். ஒரு மாலை குரங்கு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை அழைத்தார்கள். ஏய், நீ முதலை கிட்ட இவ்வளவு நெருக்கமா இருக்கிற? அது ஒரு கொடிய விலங்கு, அதை நம்பாதே. நம்ம மாதிரி மரத்துல வாழ்றவங்க தண்ணீர்ல வாழ்ற விலங்குகளோட நட்பு வச்சுக்க கூடாது. அது ஒரு நாள் உன்னை அழிச்சிடும். நட்பு நல்லதுதான், ஆனா யாரோட நட்பு வச்சுக்கிறோம் என்பது முக்கியம். கவனமாக இரு. குரங்கு சிரித்து கொண்டு சொன்னது. அது நல்ல முதலைதான். தினமும் எனக்கு நன்றி சொல்லுது. அது என்னை ஒருபோதும் காயப்படுத்தாது. நண்பர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கவலையுடன் அமைதியாகிவிட்டனர். அவர்களின் மனதில் ஒரு சிறிய பயம். இது நல்ல முடிவுக்கு போகுமா? ஒரு நாள் முதலை வீட்டுக்கு சென்றது. அதன் மனைவி கேட்டால், எங்கிருந்து தினமும் இவ்வளவு இனிப்பான பழங்கள் கொண்டு வருறே? முதலை எல்லாம் சொல்லியது. அதை கேட்டதும் முதலை மனைவியின் மனதில் ஒரு பேராசை வந்தது. இந்த குரங்கு தினமும் இவ்வளவு இனிப்பான பழம் சாப்பிடுது. அப்படின்னா அதன் இதயம் இன்னும் இனிப்பாயிருக்கும். எனக்கு அதன் இதயம் வேண்டும். முதலை அதிர்ச்சியடைந்தது. அது என் நண்பன். ஆனால் மனைவி பிடிவாதமாக இருந்தாள். முதலை மறுநாள் குரங்கிடம் வந்தது. அது சோகமாக இருந்தது. குரங்கு கேட்டது, என்ன நண்பா, ஏன் கவலையாயிருக்கே? முதலை பொய் சொன்னது. என் மனைவி உன்னை பார்க்க ஆசைப்படுகிறாள். நீ எங்க வீட்டுக்கு வருவாயா? அவள் உனக்கு விருந்து வைக்க விரும்புகிறாள். குரங்கு சற்று தயங்கியது. ஆனால் நான் நீந்த தெரியாதே. பரவாயில்லை, என் முதுகில் ஏறு. குரங்கு முதலை முதுகில் ஏறியது. அவர்கள் ஆற்றின் நடுவுக்கு வந்தபோது முதலை உண்மையை சொன்னது. என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட ஆசைப்படுகிறாள். குரங்கு அதிர்ச்சியடைந்தது. ஆனால் அது பயப்படவில்லை. அது புத்திசாலித்தனமாக யோசித்தது. குரங்கு சிரித்து கொண்டு சொன்னது, அடடா, நீ ஏன் இதை முன்னாடியே சொல்லலை? நான் என் இதயத்தை மரத்திலேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதை எடுத்துட்டு போகணும். முதலை குழம்பியது. இதயம் உடம்பில் இல்லையா? இல்லை, நாங்கள் குரங்குகள் இதயத்தை மரத்தில் பாதுகாப்பாக வைப்போம். முதலை நம்பியது. முதலை மீண்டும் கரைக்கு வந்தது. குரங்கு வேகமாக மரத்தில் ஏறியது. பின்பு அது சிரித்து கொண்டு சொன்னது, அட முட்டாள் முதலை, யாராவது இதயத்தை உடம்புக்கு வெளியே வைப்பாங்களா? நீ நட்பை துரோகம் செய்தாய். முதலை வெட்கப்பட்டு தலை குனிந்தது. குரங்கு சொன்னது, நட்பு என்பது நம்பிக்கை, அதை துரோகம் செய்யக்கூடாது. முதலை வருந்தியது. மன்னிச்சுடு நண்பா, நான் பேராசையால்
தவறு நினைத்தேன். அந்த நாளிலிருந்து முதலை நல்லவனாக மாறியது. கதை நெறி குழந்தைகளே, அறிவு இருந்தால் ஆபத்தில் இருந்து தப்பிக்கலாம். பேராசை நட்பை கெடுக்கும். உண்மையான நண்பன் துரோகம் செய்ய மாட்டான். புத்திசாலித்தனம் பலத்தை விட பெரியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னும் பல கதைகள் மற்றும் பாடல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களின் நண்பர்களுடன் ஷேர் பண்ண மறக்காதீங்க.